Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போதும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து துதித்து மகிமைப்படுத்துவோமாக. அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். அப்போது அவர் நம்முடைய வாழ்க்கையும் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து நாம் துதிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. துதிக்கை பாத்திரரே ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்த தேவன் ஹalleluya. அக்கினியே கண்மலையே ஹalleluya. அபிஷேக நாதனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே ஹalleluya 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 ஹalleluya. எங்கள் அக்கினிமயமான தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா தெய்வமே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இருக்கிறவராகவே இருக்கிற தேவாதி தேவன் அவர், மாறாத தேவன், என்று மாறாத தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமான தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம். அதிசயங்களை காண பண்ணுகிற தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே, எங்கள் கண்மலையே ஹalleluya. உயர்ந்தவரே, சிறந்தவரே, வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்த தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்த தேவன், ஆராதனைக்குரியவர், மகத்துவம் நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. முச்செடியில் அக்கினியாய் தோன்றிய தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. சர்வ வல்லவர் அவர். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லமையுள்ள தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. யெகோவா ஈரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ரப்பா. ஹalleluya. விடுதலை நாயகன் அவர். ஹalleluya. விடுதலை நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். விடுதலை நாயகன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். விடுதலை நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வம் நிறைந்தவரே, மகத்துவம் நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவன். ஹalleluya. உமது வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். விடுதலை நாயகனே ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னத உயர்ந்தவர் ஹalleluya. எங்கள் உன்னதமான தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. அக்கினிமயமான தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ சிருஷ்டியரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் கண்மலையானவரே ஹalleluya. எங்கள் கண்மலையே ஹalleluya. உன்னதரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவர் உயர்ந்தவர், நல்லவர் வல்லவர். ஹalleluya. நன்மைகளின் நாயகன். ஹalleluya. எங்கள் நன்மைகளின் நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீர் பரிசுத்தர். சர்வ லோகாதிபதியே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர். தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்கிற நாமத்தை உடைய தேவன் அவர். ஹalleluya. அபிஷேக நாதனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே, எங்கள் கண்மலையே ஹalleluya ஹalleluya. எங்கள் யோசனையின் பெரியவரே ஹalleluya மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அடைக்கலமான தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவரே, ஆலோசனை கர்த்தாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ சிருஷ்டியரே நீர் பரிசுத்தர். சர்வ லோகாதிபதியே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே, மகத்துவம் நிறைந்தவரே ஹalleluya. சர்வ லோகாதிபதியே ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமானவரே, விடுதலை நாயகனே ஹalleluya. அவர் விடுதலை
விடுதலையை தருகிற தேவன். Hallelujah. ஹalleluya. Stotram, எங்கள் stotram, விடுதலையின் stotram, நாயகனே stotram, ஸ்தோத்திரிக்கிறோம். stotram, ஹalleluya stotram, ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. Hallelujah. Hallelujah. சர்வ வல்லவர் அவர். Hallelujah. ஹalleluya Stotram, ஹalleluya. stotram, சர்வ stotram, வல்லவரே stotram, ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். அவரால் அப்பா ஆகாத நீ காரியம் நல்லவர், ஒன்றுமில்லை. நல்லவர், சர்வ நல்லவர், நல்லவர், சிருஷ்டிக்கும் நல்லவர், எஜமானனே, நல்லவர், சர்வ ஏசப்பா. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், நீர் ஸ்தோத்திரம், பரிசுத்தர் ஸ்தோத்திரம், பரிசுத்தர். ஸ்தோத்திரம், எங்களை ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆண்டவரே. பாதையில் நடத்துகிற Hallelujah. தேவாதி தேவனையுமே Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய Hallelujah. ஜீவ பாதைக்கு Hallelujah. நேராக நடத்துகிற Hallelujah. தேவாதி இயேசுவே தேவனையுமே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், நீ சர்வ ஸ்தோத்திரம், வல்லவர், ஸ்தோத்திரம், சர்வ சமாதான வல்லவரையுமே பிரபுவே ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர் Hallelujah. உமக்கு பரிசுத்தர். நன்றி செலுத்துகிறேன், மகத்துவம் நன்றி நிறைந்தவரையுமே செலுத்துகிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறேன், மாட்சிமை துதிக்கிறேன். இயேசு நிறைந்தவரையுமே கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறேன். பரலோக தேவாதி தாவீது தேவனையுமே குமாரனே ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறேன். சர்வ பரிசுத்தமுள்ள லோகத்துக்கும் என் தேவனை எஜமானனையுமே துதிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, சிருஷ்டி வல்லவரே, கர்த்தாவையுமே துதிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ஹalleluya ராஜனே உம்மை ஹalleluya துதிக்கிறேன். ஹalleluya ராஜகுமாரனே ஹalleluya. உம்மை ஆதி ஜலத்தில் துதிக்கிறேன். அசைவாடிய தேவனையுமே தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது உம்மை எங்கள் துதிக்கிறேன், மத்தியில் துதிக்கிறேன் அசைவாடி ஆண்டவரே. கொண்டிருக்கிறவரையுமே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு ஹalleluya. எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பா, விடுதலையை வரிசையை தரும்படியாக அசைவாடி கொண்டிருக்கிற ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பா. தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஆண்டவரே, ஹalleluya. அப்பா உன் எங்கள் வேத அக்கினியே வார்த்தைகளை நீ வல்லவரையுமே ஆசி பேசி ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அரவணைத்ததுக்காக நீர் உமக்கு நல்லவர் நல்லவர். கொடான கோடி ஹalleluya. ஸ்தோத்திரம், சேனையில் கொடான கர்த்தாவே கோடி நீர் நன்றி. நல்லவர். நன்மைகளின் நாயகனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, ஹalleluya hallelujah, ஹalleluya hallelujah, ஹalleluya ஹalleluya. hallelujah. நீதிமான்களின் துதிக்கிறேன், தேவனே நன்றி எங்களை செலுத்துகிறேன், துதிக்கிறேன், நீதியின் துதிக்கிறேன், பாதையில் துதிக்கிறேன், நடத்துகிறவரையுமே துதிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணா பரிசுத்தம் உள்ளவன் இனி கண்ணால பரிசுத்தம் என்னை ஆகட்டும் என்று எங்களை பாதுகாக்கிறதே பரிசுத்த உமக்கு ஸ்தோத்திரம் வாசஸ்தலத்துக்கு ஆண்டவரே. நேராக நடத்துகிற தேவாதி தேவனையுமே மழை ஸ்தோத்திரிக்கிறோம். போல இல்ல ஹalleluya ஆண்டவரே ராஜா. ஹalleluya. நீ நித்திய என்னை ஜீவ பாதையை முழுமையாக காண்பித்த தேவாதி தேவனையுமே வாசமுள்ள ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்த சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்த மகத்துவம் நிறைந்தவரே, நீர் பரிசுத்த சர்வ லோகாதிபதியே, நீர் பரிசுத்த ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் அற்புதர் அற்புதர் வல்லவரே, நீர் அற்புதர் ஆராதனைக்குரியவரே, நீர் அற்புதர் ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே, நீர் அற்புதர். உமது அற்புதமான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. மகிமையே மாட்சிமையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கிருபை நிறைந்தவர். ஹalleluya. பரலோக தேவாதி தேவன் இரக்கம் நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவர் கர்த்தாதி கர்த்தர். ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya. எங்கள் அஸ்திபாரமே, ஹalleluya. எங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரமே, ஹalleluya ஹalleluya. தொடக்கம் முடிவுமான தேவாதி தேவனே, ஹalleluya. ஆதி மந்திரமான தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அல்பாவும் ஒமேகாவுமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ வல்லவர் நீர், சர்வ வல்லவர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீர், சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே நீர், சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர். ஹalleluya. தேவாதி தேவனே நீர் நல்லவர் நல்லவர். ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே நீர் நல்லவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே, எங்கள் கண்மலையே, உயர்ந்தவரே, உன்னதரே. ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே, ஹalleluya ஹalleluya. எங்களை கண்டு அழைத்த தேவாதி தேவனே, ஹalleluya. சிறுமையில் சிறந்து விளங்கும்படியாக, சிறுமையில் உயர்ந்து விளங்கும்படியாக எங்களை அழைத்தீரே, எங்களை மீட்டுக் கொண்டீரே. எங்கள் ரட்சிப்பின் தேவனே, ஹalleluya. எங்கள் நல்ல மீட்பரே, ஹalleluya 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 ஹalleluya. எங்களுக்கு விடுதலை தருகிறவரே, ஹalleluya ஹalleluya. எங்கள் குடும்பங்களே ரட்சிப்பு வல்லமே விளங்க பண்ணுகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்னிமயமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக நாதனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவ நதியே, ஹalleluya. வற்றாத ஜீவ நதியே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் வற்றாத ஜீவ ஊற்று. ஹalleluya. எங்கள் வாழ்க்கையில் வற்றாத ஜீவ ஊற்று. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே, சமாதான பிரபுவே, ஹalleluya. எங்களுக்காக சமாதானத்தை வைத்து சென்றவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக கல்வாரியை பேசி சிறந்தவரே, ஹalleluya. எங்களுக்காக பஸ்கா பலியான தேவ ஆட்டுக்குடியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. விடுதலை நாயகனே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். அக்கினியாய் இறங்கிக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர். ரட்சிப்பின் தேவனே நீர் நல்லவர். ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளுக்கு பாத்திரரே, ஹalleluya. இப்போது எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் ரட்சகரே, ஹalleluya. எங்கள் மீது அளவற்ற அன்பு வைத்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நல்ல நேசரவர். ஹalleluya ஹalleluya. நல்ல நேசர், நம்மை நேசித்த தேவன். ஹalleluya ஹalleluya. நம்மை எவ்வளவு அன்பு வைத்த தேவன். ஹalleluya ஹalleluya. அவருடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்களை அழைத்து செல்ல வருகின்ற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்களை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய ஜீவ பாதைக்கு நேராக எங்களை ஆயத்தப்படுத்திக்
கொண்டிருக்கிறீரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே எங்களை அழைத்தீரே. ஹalleluya. நித்திய ஜீவனுக்காக எங்களை அழைத்தீரே. நித்திய ஜீவனை தரும்படியாக எங்களை அழைத்தீரே. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு விடுதலை தருகிறவரே. ஹalleluya ஹalleluya. விடுதலை நாயகனவர். ஹalleluya ஹalleluya. நமது தாமான விருப்பங்களை எல்லாம் செய்து தருகிற தேவாதி தேவன். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வருஷத்தை நன்மைகளால் முடிசூட்டுகிற தேவாதி தேவனவர். ஹalleluya. எங்கள் தேவாதி தேவனே நல்லவர் நல்லவர். ஹalleluya. மாட்சிமையானவரே. ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி நாயகனே எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக் கொண்ட தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்மை மீட்டுக் கொண்ட தேவன். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை தரும்படியாக நம்மை மீட்டுக் கொண்டாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலோசனை தருகிற தேவனவர். ஞானத்தின் அபிஷேகத்தால் நம்மை நிரப்புகிறவர். ஞானத்தின் ஆவியால் நம்மை நிரப்பி வழி நடத்துகிற தேவாதி தேவனவர். ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் அற்புதர். ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவர் அற்புதர். ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவர் அற்புதர். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. வல்லவர் வல்லவர் நல்லவர். மகத்துவம் நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya. அக்கினியாய் இறங்கிக் கொண்டிருக்கிறவரே அக்கினியாய் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அபிஷேக நாதனே ஸ்தோத்திரிக்கிறோம். கசந்த மதுராவே கசந்த வாழ்க்கை மதுரமாய் மாற்றுகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கசந்து போன வாழ்க்கை கசந்து போன மதுராவே மதுரமாய் மாற்றுகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதம் அற்புதம். ஜீவன் நதியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் கண்மலையே ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கல்வாரி நாயகனே ஹalleluya ஹalleluya. எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்த பரிசுத்த. துதிகளில் வாசம் பண்ணுகிறவர். துதிக்கு பாத்திரவர். துதியோனே துதிக்கு பாத்திரரே. ஹalleluya. எங்கள் ராஜாதி ராஜாவே எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அக்கினியே கண்மலையே ஹalleluya. குடும்பங்களை ரட்சிப்பை வழங்க பண்ணுகிறவரே. குடும்பங்களை வல்லமை வழங்க பண்ணுகிறவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ரட்சகரே எங்கள் ரட்சிப்பை தேவனே வல்லமையானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ லோகத்துக்கு எஜமானனே நீர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. உன்னதரே ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. யாரும் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தின் ஒளியானவரே ஹalleluya ஹalleluya. எங்கள் ஒளியாகிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. உலகத்தின் வெளிச்சமே ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே ஹalleluya ஹalleluya. நீரே வழி நீரே கண்ணீர் நீரே ஜீவன். ஹalleluya. வழி சத்தியம் ஜீவனுமான தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் வழி என்று பரலோகம் இல்லை என்று நமக்கு கற்றுத் தந்தாரே. ஹalleluya ஹalleluya. பரலோகத்தின் பாதையை நமக்கு கற்றுத் தந்தாரே. நித்திய ஜீவ பாதையை நமக்கு கற்றுத் தந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமையே ஹalleluya. மகத்துவமே ஹalleluya. மகிமையே ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் வல்லமையே ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே ஹalleluya. சர்வலோகாதிபதியே ஹalleluya ஹalleluya ஹalleluya. யெகோவா தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா நீரே எபினேசரே மட்டுமாய் நடத்துகிறவரே. இனிமேல் எங்களை நடத்தி செல்கிற எபினேசரே ஹalleluya. நல்ல எபினேசரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அக்கினியாய் இறங்கி கொண்டிருக்கிறவரே ஹalleluya. விடுதலைகளை தந்து கொண்டிருக்கிறவரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. நோய்களிலிருந்து விடுதலைக்கிறவரே ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. குடும்பங்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் விடுதலையை தந்து கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அந்த மேய்ப்பரே ரட்சகரே ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அக்கினியே ஹalleluya. எங்கள் கண்மலையே ஹalleluya. உன்னதரே ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். சர்வ லோகத்துக்கு எஜமானனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியாகிய தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அதிசயமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஹalleluya ஹalleluya. மாட்சிமையே மகத்துவமே ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஹalleluya ஹalleluya. யாரும் ஒளிக்குள் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஞானத்தின் அபிஷேகத்தால் ஞானத்தின் ஆவியால் நம்மை நிரப்புகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. வேலைகளை நியாயமாக மாற்றுகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya
அற்புதர் அற்புதர் ஹalleluya இயேசுவே ஹalleluya ஹalleluya ஆவியாகிய தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியாய் நம் மத்தியில் இப்போது அசைவாடி கொண்டிருக்கிறாரே ஹalleluya ஹalleluya ஜீவனுள்ள தேவாதி தேவனவர் ஹalleluya ஹalleluya நித்திய ஜீவனை தருகிற தேவன் ஜீவனுள்ள தேவன் ஹalleluya 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 நம்மை நடத்தி செல்வது ஜீவனுள்ள தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya நம்மை ஜீவனுள்ள தேசத்தில் நடக்க பண்ணுகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya அற்புதர் 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 மகத்துவம் நிறைந்தவரே ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் இரட்சகரே உலகமான சேற்றிலிருந்து நம்மை மீட்டுக் கொண்ட இரட்சகர் ஹalleluya 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 உலகமான சேற்றிலிருந்து எங்களை மீட்டுக் கொண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரம் 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 பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya எங்கள் இரட்சிப்பின் தேவனே ஹalleluya 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 வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் ஆராதனைக்குரிய தேவன் அவர் ஹalleluya 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 துதிக்கு பாத்திரர் துதியோடே துதிக்கு பாத்திரரே அபிஷேக நாதனே ஹalleluya வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நன்மைகளின் நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya எங்கள் இரட்சகர் ஹalleluya எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தம் சிந்தினவரே ஹalleluya ஹalleluya எங்களை மீட்கும்படியாக ரத்தம் சிந்தி மீட்டீரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சாமத்தில் விடுதலை தந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya வல்லவர் வல்லவர் நல்லவர் நல்லவர் ஹalleluya போதித்து நடத்துகிற தேவாதி தேவனே ஹalleluya நீதி பாதையில் நம்மை போதித்து நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya நித்திய ஜீவனை ஸ்தோத்திரிக்கும்படியாக நீதியின் பாதையில் போதித்து நடத்துகிறாரே ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவர் அவர் சர்வ வல்லவர் சர்வ சிருஷ்டிக்கு கர்த்தர் அவர் ஹalleluya ஹalleluya அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஹalleluya என்னால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ என்று நினைத்தவர் ஹalleluya அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமாகும் அவரா ஹalleluya 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 வல்லவர் 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 மாட்சிமை நிறைந்தவரே நல்லவர் நல்லவர் ஹalleluya மகத்துவம் நிறைந்தவரே வல்லவர் ஹalleluya சர்வ சிருஷ்டிகரே நல்லவர் ஹalleluya பரிசுத்தர் பரிசுத்தர் தேவாதி தேவன் பரிசுத்தர் மகத்துவம் நிறைந்தவர் பரிசுத்தர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன் பரிசுத்தர் ஹalleluya 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 பலவீனத்தில் பலப்படுத்துகிற தேவன் அவர் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர துதிகளுக்கு வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திர துதிக்கு பாத்திரரே ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திர 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 துதிக்கு பாத்திரரே ஹalleluya சர்வ வல்லவரே ஹalleluya ஹalleluya அற்புதம் அற்புதம் நம்முடைய தேவன் அற்புதம் ஆராதனைக்குரிய தேவன் அற்புதம் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் அற்புதம் விடுதலை நாயகன் நமக்கு நம் குடும்பங்களுக்கு விடுதலை தருகிற தேவாதி தேவன் அவர் ஹalleluya ஹalleluya இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஹalleluya சர்வ வல்லவரே ஹalleluya 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 கிரியைகள் கண்மலையே விடுதலை நாயகனே ஹalleluya 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 உமது வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் உமது பரிசுத்தம் ஹalleluya ஹalleluya பரிசுத்தமாய் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya அற்புதம் 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 ஹalleluya ஹalleluya ஆராதனைக்குரியவர் அற்புதம் அற்புதம் சர்வ வல்லவர் ஹalleluya 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 மாட்சிமை நிறைந்தவரே ஹalleluya ஹalleluya விடுதலை நாயகனே ஹalleluya ஜீவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் பட்டாத ஜீவ ஊற்றே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அபிஷேக நாதனே ஹalleluya அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 நல்லவர் 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 வல்லவர் நல்லவர் ஹalleluya உலகமான சேற்றிலிருந்து மீட்ட எங்கள் தேவன் நல்லவர் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இப்போதும் நாம் ஒரு பாடல் பாடலாம் கேட்டு பாடுங்கள் உம்மை பாடாமல் நான் இருப்பதா உம்மை புகழாமல் நான் வாழ்வதா உம்மை பாடாமல் நான் இருப்பதா உம்மை புகழாமல் நான் வாழ்வதா உம்மை பாடுவேன் போற்றுவேன் புகழுவேன் இயேசுவே பாழான என் வாழ்வில் வசந்தமானே உம்மை பாடுவேன் போற்றுவேன் புகழுவேன் இயேசுவே பாழான என் வாழ்வில் வசந்தமானே உம்மோடு நான் வாழ உறவானே துணையில்லா என்னில் துணையானே உம்மோடு நான் வாழ உறவானே துணையில்லா என்னில் துணையானே
உம்முறவு என்னை தேற்றுதே உம்மன்பு என்னில் மகிழுதே உம்முறவு என்னை தேற்றுதே உம்மன்பு என்னில் மகிழுதே உம்மை பாடாமல் நான் இருப்பதா உம்மை புகழாமல் நான் வாழ்வதா நீரோ என்னில் பூரணமானே நானும் வெறுமை நீரோ என்னில் பூரணமானே அன்பு பாசமென்று ஏதுமில்லா வாழ்விலே அன்பே பாசமான நேசரானே அன்பு பாசமென்று ஏதுமில்லா வாழ்விலே அன்பு பாசமான நேசரானே உம்மை பாடாமல் நான் இருப்பதா உம்மை புகழாமல் நான் வாழ்வதா உம்மை பாடாமல் நான் இருப்பதா உம்மை புகழாமல் நான் வாழ்வதா உம்மை பாடுவேன் போற்றுவேன் புகழுவேன் இயேசுவே பாழான என் வாழ்வின் வசந்தமானே உம்மை பாடுவேன் போற்றுவேன் புகழுவேன் இயேசுவே பாழான என் வாழ்வின் வசந்தமானே பாழான என் வாழ்வில் வசந்தமானே. இப்போதும் நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லோரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 35ஆம் அதிகாரம் 27 முதல் 35 வசனங்கள். பிரபுக்கள் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கொமேதகம் முதலிய ரத்தினங்களையும் பரிமள வர்க்கங்களையும் விளக்கெண்ணெயையும் அபிஷேக தைலத்துக்கு சிறந்த வர்க்க தூபத்துக்கும் வேண்டியவைகளையும் கொண்டு வந்தார்கள். செய்யப்படும்படி கர்த்தர் மோசையை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலேலை பெயர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து ஐசாமாகின் குமாரனாகிய அகோலியாவின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார். சித்திர வேலையையும் சிற்ப வேலையும் இளநீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளையும் யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்றான். நாம இந்த அதிகாரத்துல நாம பார்க்கும்போது தேவன் அந்த வேலைகளை எல்லாம் செய்வதற்காக ஞானத்தின் ஆவியையும் ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளுகிறார். எப்படி அதை ஒழுங்குபடியாக அவர் என்னென்ன அளவின்படியாக செய்ய சொன்னாரோ
அதன்படியாக செய்வதற்காக அங்கே ஞானத்தின் ஆவியால் அங்கே நிரப்புகிறார். யாரை இதற்காக தெரிந்து கொள்கிறாரோ அவர்களுக்கு ஞானத்தின் ஆவியை நிரப்புகிறார். அதே போல யாருடைய இருதயம் முழு உள்ளத்தோடு தேவனுக்கு காணிக்கையாக கொடுக்கப்பட வேண்டும் என்று எந்த ஸ்திரீகளுடைய இருதயமும் எந்த புருஷர்களுடைய இருதயமும் ஏவப்பட்டதோ அவர்கள் முழு மனதாக அந்த ஆலய பணி காரியங்களுக்காக அந்த பலிபீடங்கள் கட்டுவதற்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் ஒவ்வொருவரும் அதற்காக முழு மனதோடு அங்கே கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீகளும் கொடுக்கிறார்கள். பொன் வெண்கலம் பொன் வெள்ளி இப்படியாக ஆபரணங்களையும் கொடுக்கிறார்கள். அதே மாதிரி சித்தியும் மர யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் அதை கொண்டு கொடுக்கிறார்கள். மற்ற பரிமள வர்க்கங்களையும் விளக்கணை இப்படியாக ஒவ்வொன்றையும் கொண்டு கொடுக்கிறார்கள். எதற்காக? அந்த ஆலயத்தில் அந்த ஆராதனை கூடத்தில் அந்த பலிபீடத்தை வைப்பதற்கு உடன்படிக்கை பெட்டை செய்வதற்காக இப்படியான காரியங்கள். அது கரெக்டாக அவர் பல அளவுகளை சொல்லி இருக்கிறார். நாம அதுக்கு முன்பாக வாசித்தோம். உடன்படிக்கை பெட்டி எந்த அளவு இருக்க வேண்டும், பலிபீடம் எந்த அளவில் இருக்க வேண்டும், இப்படியாக அந்த அளவுகளை அவர் அங்கே நிர்ணயித்திருக்கிறார். அதை சரியாக செய்வதற்காக அவர் அங்கே தேர்வு செய்கிறார். அந்த பெசேலேயையும் அதே மாதிரி தான் கோத்திரத்து அகிசாமின் குமாரனாகிய அகோலியாவின் இதயத்திலும் அவனுக்கு போதிக்கும் வரம் இப்படியாக செய்ய வேண்டும் என்று செய்து நடத்துகிறார். சில என்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அவங்க இப்படியாக செய்ய வேண்டும் என்று அந்த முதன்மையான கட்டிட வேலைகள் செய்கிறவர்களுக்கு அதை எடுத்துரைப்பார்கள். இப்படியாக அந்த பிளான் இப்படியாக செய்ய வேண்டும் என்று. அதே மாதிரி அதை அவர்களுக்கு போதித்து இப்படியாக செய் என்று போதித்து நடத்தக்கூடிய இதையும் அதை செய்யக்கூடிய அந்த பொறுப்பை யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால் பெசேலேயன். அவர் அந்த ஞானத்தின் ஆவியால் அவனை நிரப்புகிறார். அறிவை புத்தியையும் அருளும் தேவ ஆவியினால் நிரப்பும் போது அவருக்கு அந்த கரெக்டாக ஒழுங்காக தேவன் எப்படியாக நிர்ணயித்திருக்கிறாரோ அதன்படியாக செய்யக்கூடிய அந்த ஞானம் அவருக்கு வருகிறது. வேதத்திலே நாம பார்க்கும்போது சங்கீதம் 119 அதிகாரம் 130 வசனத்தை நாம பார்க்கும்போது அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். இப்ப ஒரு பேதையாக இருக்கிறோம். நாம என்ன பையோ நான் ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஒரு பேதையாக இருக்கிறேன் என்று நாம நினைக்கலாம். படிப்பு வரல. சில பிள்ளைகள் சொல்லுவாங்க எனக்கு சுட்டு போட்டாலும் படிப்பு வராதுன்னு சொல்லுவார்கள். ஆனால் அது தேவனுடைய வேத வசனம் அது வெளிச்சத்தை தருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம தேவனுடைய வேத வசனத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வசனம் ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைகளும் வெளிச்சமுடையது. அவர் ஒளியானவர். தேவன் உலகத்தின் ஒளி. அப்ப அவருடைய வார்த்தைகளும் எப்படியாக இருக்கணும்? ஒளியாக இருக்கிறது. அதை நாம வாசிக்க நம்ம தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளை வாசிக்க அது நமக்கு உணர்வை கொடுக்கிறது. நாம உணர்வுள்ளவர்களாக இருப்போம். அநேகர் இன்னைக்கு உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள். தேவனே வேதத்துல சொல்லி இருக்கிறார், என்னுடைய தாசர்கள் உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று. உணர்வற்றவர்கள் என்றால் இந்த பொல்லாத காலத்தை குறித்து உணர்வற்றவர்கள், இந்த வருகிற பொல்லாத காலத்தை குறித்து உணர்வற்றவர்களாக இருப்பார்கள். இப்ப ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறார்? நான் வருவேன், மீண்டும் உங்களை அழைத்து செல்ல வருவேன். இப்ப நாங்க சின்ன வயசுல இருக்கும் போது ஆண்டவர் 2 விரல காமிச்சாரு. போகும்போது 2 விரல், அது ஒரு சின்ன கதையா சொல்லுவாங்க. ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு உயிர் தெழுந்து திருப்பி போகும்போது 40 நாள் இந்த உலகத்தில் அவர் சஞ்சரித்து விட்டு அவர் போகும்போது 2 விரலை காமித்தார் அப்படின்னு அந்த கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள். அதனால அந்த 2 விரலை காமித்தார் அதுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் 2000 அந்த வருஷத்துல வருவாருன்னு அந்த காலத்துல நாங்க சிறு வயசுல இருக்கும்போது சொல்வார்கள். ஆனா நம்ம பார்க்கும்போது அவர்கள் சொன்னதில் கொஞ்சம் பொருத்தம் இருக்கிறது. ஆண்டவர் எப்போது வருகிறார்? 2000 வருஷத்துக்கு பிற்பாடு வருகிறார். அதாக்கு அவரு நீங்க எப்போது வருவீர்கள் என்று அடையாளங்களை கேட்கிறார்கள். அப்ப அவர் என்ன சொல்கிறார்? அடையாளங்களை கொடுக்கிறார். பூகம்பம், நாட்டுக்கு நாடு யுத்தங்கள், நிலநடுக்கங்கள், இப்படியாக பேரழிவுகள் ஏற்படும். எங்க பார்த்தாலும் மரண ஊழங்கள், எங்க பார்த்தாலும் என்ன நடக்குமா? மரண ஊழங்கள் கேட்குமா? அப்ப நிறைய சாவு நடக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த காலகட்டம் வருவேன் மீண்டும் அவர் அந்த 2 விரலை காமித்தார் என்று சொல்லப்படுகிறது. அது நமக்கு தெரியல. ஆனா அதை நாம நிர்ணயித்து பார்க்கும் போது 2000 வருஷங்களுக்கு பிற்பாடு அவர் கண்டிப்பாக வருகிறார்.
நான் வருவேன் என்று சொன்னவர். ஏன்னா வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தை கூட அழியாது. அப்ப அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் அங்கே நிறைவேறும். அப்படி இருக்கும்போது வருவேன் என்று சொன்னவர் வரத்தான் செய்வார். ஆனால் அநேகம் வந்து சில கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் கூட சொல்லுவார்கள் அது சும்மா அப்படின்னு ஒரு உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அந்த வேதத்தை வெளிச்சம் அறியாதவர்கள் அவர்கள். அப்ப உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக. அப்ப அந்த வேத வசனத்தை அவர்கள் மேலோட்டமாக வாசிப்பதனால் அவர்களுக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கல. அப்ப நாம அதை நன்றாக பார்க்க வேண்டும். அவர் சொன்ன வார்த்தை, அவர் வருவேன் என்றால் வருவார். அப்ப அந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்க வேண்டும். நாம வெளிச்சம் கிடைக்கும் போது அந்த வார்த்தைகளை, தேவன் தந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது நமக்கு ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் கிடைக்கும் போது நாம எச்சரிக்கையாகுவோம், உணர்வுள்ளவர்களாகுவோம். அப்ப தேவனுடைய நேரம் வந்தது. அவர் இந்த உலகத்தில் மீண்டும் நம்மை அழைத்து செல்ல வருகிறார். அப்ப நாம உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதற்காக உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? ஆயத்தம் என்கிற ஒன்று இல்லாமல் யாரும் அவரை தரிசிக்க முடியாது. அப்ப ஆயத்தம் உள்ளவர்கள் மட்டும்தான் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அவர் ஆயத்தம் பண்ண இடத்தில், அந்த ராஜ்யத்தில், அந்த வாசஸ்தலத்தில் போக முடியும். அப்ப அதற்காக நாம உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நானும் அங்கே ஒரு எனக்கு வேண்டும், அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு என்னை உணர்வுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று அந்த வேத வசனம் நமக்கு அந்த வெளிச்சத்தை காமிக்குது. அந்த வெளிச்சம் உள்ளவர்களாக நாம இருக்க வேண்டும். அதே மாதிரி இது எதனால் அந்த வெளிச்சம் கிடைக்கிறது என்றால், அந்த பேதிகளையும் ஞானியாக்குறது அந்த வார்த்தை, தேவனுடைய அந்த வார்த்தை. அதே மாதிரி இங்கே அவர்கள் தேவனுடைய அந்த ஞானத்தின் அபிஷேகத்தால் ஆவியால் நிரப்பப்படும் போது அவர்கள் எப்படியாக அந்த வேலைகளை சரியாக செய்ய வேண்டும் என்கிற அந்த ஞானம் அவர்களுக்கு வருகிறது, அந்த உணர்வு வருகிறது, அந்த அறிவு வருகிறது, அந்த புத்தி வருகிறது. அப்ப நாமும் வேதம் வாசிக்க நாமும் உணர்வுள்ளவர்களாக மாறுகிறோம். நம்ம குடும்பத்தில் ஒரு வெளிச்சத்தை, நமக்குள் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருகிறோம். அந்த வெளிச்சம் நம்ம குடும்பத்துக்கு ஒரு வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் குடும்பத்தையும் நம்மையும் எங்கே கொண்டு செல்கிறது? நித்திய ஜீவ வாழ்க்கைக்கு கொண்டு செல்கிறது. அப்ப அந்த வேத வசனம் தான் நம்மை எங்கே கொண்டு செல்கிறது? நித்திய ஜீவ வாழ்க்கைக்கு கொண்டு செல்கிறதே. அப்போதுதான் நாம உணர்வடைகிறோம். இது இப்ப நான் இப்பதான் சொல்லுகிறேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆமா, அங்கே வேதத்துல இது இருக்குது, அப்ப அவங்க சொல்லுகிறது அந்த வேதத்தில் இருக்கிறது. அப்ப உணர்வடைகிறோம். அப்ப உணர்வடையும் போது நாம என்ன பண்ணுகிறோம்? நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆயத்தமாகிறோம். அப்ப நாம பரிசுத்தத்திலும் பரிசுத்தமாக வேண்டும், தினமும் பரிசுத்தத்திலும் பரிசுத்தமாக வேண்டும். அதற்காக ஆண்டவரே அந்த ஞானத்தின் ஆவியால் நம்மை நிரப்ப வேண்டும். அந்த வெளிச்சம், வார்த்தைகளுக்கு வெளிச்சம் கிடைக்க வேண்டும். அதற்காக நாம ஜெபிக்க வேண்டும். இப்போது நாம் யாவரும் தன்னைத்தானே சோதித்தறிகிற ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் காலையிலிருந்து இந்நேரம் முதல் நாம் எப்படியாக தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம், அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நாம எப்படி கடந்து சென்றோம், நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படியாக இருந்தது என்பதை நாம் தன்னைத்தானே சோதித்து பார்ப்போமாக. நாம் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தத்திலும் பரிசுத்தமாய் மாற வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகளும் பரிசுத்தத்திலும் பரிசுத்தமாய் மாற வேண்டும். அப்போதுதான் நாம உணர்வடைகிறது. ஒரு எச்சரிப்பு மணியாக நமக்கு எச்சரிக்கையை கொடுக்கப்படுகிறது. அப்ப நாம தேவன் வருகிறார், அவரோடு நாம செல்ல வேண்டும். அந்த நித்திய ஜீவ வாழ்க்கை என்பது ஒரு மகிமையான வாழ்க்கை. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வை அடைவோம். அப்ப நம்ம தினமும் தேவனோடு நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். ஆமென். இப்போது கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்மை திருப்போமாக. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அப்படியே ரத்தத்தால் மாத்திரமே நாம் பரிசுத்தமாக்க முடியும். ஆண்டவரே, ஒவ்வொருடைய ஆவி, ஆத்மா, சரீரமும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்படுவதாக உமது ஜீவ ரத்தத்தால் ஜீவனை கொடுக்கிற உமது ரத்தம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலவீனங்கள் ஆண்டவரே பலப்படுத்துகிற ரத்தம், குடும்பங்களை பரிசுத்தமாக்குற ரத்தம் இப்போது குடும்பங்களை பாய்ந்தோடுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதியா இருக்கிற இடங்கள்ல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் விடுதலையை தருகிற தேவன். ஆண்டவரே, இப்போது ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஜெபிக்கிற, கை வைத்து ஜெபிக்கிற இடத்தில் ஒரு வல்லமை பாய்ந்து செல்வதாக. ஒரு விடுதலை அங்கே வெளிப்படுவதாக. ஒரு வல்லமை கரம் தொட்டு சுத்தத்தை கட்டளையிடுவதாக. நீ சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆகும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு நாமத்தால் ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறோம், சுத்தத்தை கட்டளையிடுகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். இப்போது தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னென்ன தேவைகளோ உங்க குடும்பங்களை எல்லாவற்றையும் அவரோடு நிறைய சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல ஏற்ற வரங்களை நீர் ஆயத்தம் பண்ணுங்க. குடும்பத்தில் ஆண்டவரே பொருளாதார நெருக்கடியோடு தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. கடன் பிரச்சனையில் அவர்களை மீட்டுக் கொள்வீராக. வாலிப பிள்ளைகளை உமது கருத்தில் கொடுக்கிறோம்.
வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே உமது நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துவீராக, பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக நடத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை உமது கருத்தில் கொடுக்கிறோம். அவர்களை மீட்டுக் கொள்வீராக, அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பீராக. அவர்கள் நிமித்த குடும்பத்தில் ஆண்டவரே சமாதான குறைச்சல் ஏற்பட்டிருக்க சமாதான குறைச்சல்களை நாம் நீக்கி போட்டு குடும்பத்தை எடுத்து கட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிரிந்திருக்கிற குடும்பங்களை உமது கருத்தில் கொடுக்கிறோம். அவர்களுக்குள் ஆண்டவரே குடும்பத்தை ஆண்டவரே ஒன்றிணைப்பீராக. அந்த பிரிந்த குடும்பங்களை எல்லாம் ஆண்டவரே நினைவு கூறுவீராக. அவர்களுக்குள் ஆண்டவரே ஒரு அன்பின் ஐக்கியத்தை ஏற்படுத்தி குடும்பத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையோடு சிக்கி தவிக்கிறவர்களை உமது கருத்தில் கொடுக்கிறோம். அதுல இருந்து மீண்டும் வெளியே வரும்படி ஒரு வழிவாசல்களை திறந்து கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே பொருளாதார ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துவீராக. ஹalleluya. வருஷத்தை உங்களுடைய நன்மைகளால் முடிசூட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்க. படிக்கிற பிள்ளைகளின் படிப்புகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு பதிலை கட்டளையிடுவீராக. மகிமைப்படுத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் ஒரு சாட்சியை நாம பகிர்ந்துக்கலாம். ரூபா தேவி அவங்களுக்கு ஒரு சாட்சி பகிர்ந்துக்கலாம். அவங்க வந்து இதுவரை அந்த ஆலயத்துக்கு போறதுக்காக அவங்களுக்கு ஒரு வாசல் திறக்காம இருந்தது. ஆனா அவங்க என்னென்னும் போயிட்டு கொண்டிருந்தாங்க. ஆனா இப்போது அவங்க குடும்பத்திலேருந்தே அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. நீ இங்க ஆலயத்துக்கு கடந்து செல்லலாம், தேவனை தொழுது கொள்ளலாம். அதற்காக நம்ம ஜெபித்திருந்தோம். ஆண்டவரை நாம தேட வேண்டும், ஆண்டவரை ஆலயத்தில் சென்று தொழுது கொள்ள வேண்டும் என்று அதற்காக அந்த யாருக்கெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதற்காக நாம ஜெபித்திருந்தோம். இப்போது அவங்களுக்கு அந்த வாசலை தேவன் திறந்து கொடுத்திருக்கிறார். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya ஸ்தோத்திரம். இல்லைன்னா குடும்பங்கள்ல பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். ஆனா அதையெல்லாம் தேவன் நீக்கி போட்டு அவங்களுக்கு அந்த வாசலை திறந்து கொடுத்திருக்கிறார். அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக ஒரு வாசல் அவர்களுக்கு திறக்கப்பட்டது. அவர்கள் நிமித்தம் அவர்கள் குடும்பத்தையும் தேவன் ரட்சிப்பின் பாதையில் வழி நடத்துவார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதற்கு அடுத்ததாக அவங்களுக்கு இந்த குடும்பத்துல வந்து வீடு வாங்கி இருக்கிறாங்க. வாங்கி பல வருடங்கள் ஆகியிருக்கு. ஆனா அவங்களுக்கு அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாம பெரிய ஊரில் உள்ள தலைவர்கள் முன்னிலையில அந்த சொத்தை வந்து பணம் யாருக்கு அந்த சொத்து உரியதோ அவங்களுக்கு பணத்தை கொடுத்து இவங்க விலைக்கு வாங்கி இருக்கிறாங்க. அது ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம ஊர் தலைவர்கள் முன்னிலையில பத்திரம் போட்டுதான் பண்ணியிருக்கிறாங்க. அது எத்தனையோ ஒரு சின்ன பிரச்சனையினால எத்தனையோ வருஷம் முடியும் போது அது வந்து அவங்களுக்கு அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுமா அந்த ஒரு பிரச்சனை இருந்ததுனால ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாத சூழ்நிலை அந்த காலகட்டத்துல ஆயிடுச்சா. ஆனா அந்த வருடம் இப்போது முடிந்து விட்டதா. இப்போது அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தடை இல்லாம பண்ணலாம். ஆனா அதை எழுதி கொடுத்தவரு வந்து சைன் பண்றதுக்கு தயங்குகிறாரு. அவரு எல்லாமே பண்ணி கொடுத்திருக்கிறாரு. இனி எனக்கு இதுல உரிமை இல்லை, எல்லாமே இவங்களுக்கு தான் சொந்தம்னு பண்ணி கொடுத்திருக்காரு. ஏன்னா அதுக்கான பணத்தை அவர் வாங்கிட்டாரு. இவங்க வீடும் கட்டி இருக்கிறாங்க. ஆனா இனி இவங்களுக்கு சொந்தமாக வேண்டும். ஏன் அந்த அவரு வந்து சைன் பண்ணாதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். அதுக்காக நாம இப்போது ஒருமித்து ஜெபிக்கலாம். அவர்களுக்கு அந்த சொந்தம் உங்க பணம் கட்டி இருக்கிறாங்க. அதனால அது வீணாகாமல் அவர்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற உரிமை ஏற்பட வேண்டும். அதற்காக நாம இப்போது ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த வீடும் அந்த நிலமும் ஆண்டவரே உமது கரத்தில் கொடுக்கிறோம். அவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. அது நேர் ஆண்டவரே இவர்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கிடைக்கும்படி உதவி பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எழுதி கொடுத்த அந்த மனுஷனை நீ சந்திப்பீராக. அவர்களுடைய மனதில் ஏகப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர் ஆண்டவரே தொலை தூரத்திலே இருக்கிறேன் என்று சொல்லி வர முடியாத இருக்கிறேன் என்று போய் சொல்லி காலங்களை தாழ்த்தி கொண்டிருக்கிற அந்த மனுஷனோடு நீர் இடைபடுவீராக. அந்த மனுஷனை நீர் கொண்டு வாரும். அவர் சைன் பண்ணி கொடுத்து இவர்களுக்கு உரியதை இவர்களுக்கு நீர் உதவி பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த காரியத்தை நீர் நேர்த்தியாய் செய்து முடிப்பீராக. எந்த இடத்தில் தடை ஏற்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நீக்கி போடுவீராக. நாமம் இந்த குடும்பத்தில் மகிமை அடையட்டும். அதே போல அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கடன் பிரச்சனையிலிருந்து அவர்களுடைய குடும்பத்தை இரட்சிப்பின் பாதையில் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் சங்கீதா சிஸ்டர் சொன்ன காரியங்களை வைத்து நாம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அவங்க வந்து அந்த வேலைக்கு கடந்து சென்ற போது அங்கே ஒரு பெரிய மரண பள்ளத்தாக்கு போன்ற ஒரு இடத்துல அவங்க சிக்கி தவித்த போது தேவன் அதுல இருந்து அவர்களை மீட்டுக் கொண்டிருக்கிறாரு. அதே போல வீட்டிலையும் வேலை செய்கிற நேரத்துல அந்த சிலிண்டர்ல அந்த பைப்ல அவங்களுக்கு கேஸ் லீக் ஆகி அவங்க பற்றி எரிந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலையும்
தேவன் அதிலிருந்து அவர்களை பாதுகாத்திருக்கிறாரு. அந்த கண்ணன் மணி போல தேவன் அவர்களை சூழ்ந்து கொண்ட கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரே நாள்ல அவங்களுக்கு 2 இடத்துல மரண பள்ளத்தாக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரே நாள்ல 2 இடங்கள்ல. அப்ப அந்த 2 இக்கட்டான சூழ்நிலையிலையும் அந்த மரண பள்ளத்தாக்கு போன்ற அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தேவன் அவர்களை தூக்கி எடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறாரு. தேவனுக்கு நாம நன்றி செலுத்துவோம். இது எதனால் வந்த பாதுகாப்பு என்றால் தேவனை நாம் பணிந்து கொண்டு அவரை துதித்து அவரை உயர்த்துகிறதனால் அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார் என்பதை நாம இந்த சாட்சியிலிருந்து நாம தெரிந்து கொள்ளலாம். இப்போது நாம் யாவரும் சேர்ந்தே சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.